நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா கேள, ஒருத்தங்களை பாட்டின்னு கூப்பிட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அதனால உங்களை சாரதாமான்னு கூப்பிட்டுமா? பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்பா கண்டிப்பா திரும்பி வருவாரு. உங்களுடைய ஆசையும் நிறைவேறும். அப்படி உங்க ஆசை நிறைவேறும் போது இந்த மௌன விரதத்தை மட்டும் விட்டுடுங்க. என்னது இது? இப்ப நீ எங்க போற? மயிலிறக கொண்டு வர. இப்ப நான் எப்படியாவது அந்த மயிலிறக திரும்பி கொண்டு வந்தே தீருவேன். இன்னைக்கு நான் பாஸ்கர் கிட்ட நடந்துகிட்ட விதத்துக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஆனா அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். நான் நினைச்சா கூட பாஸ்கர் கிட்ட பேச முடியாது. கண்ணா, இப்ப பாஸ்கர் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருப்பாருன்னு என்னால யோசிக்க முடியல. கண்டிப்பா இது அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா பிரபு, பாஸ்கரோட மனசுல எனக்கு எதிரா எந்த வெறுப்பும் என் மேல காட்டக்கூடாது. இந்த மயிலிறகால நான் திரும்பவும் எதுலயும் மாட்டிக்க கூடாது. யாரு? யாரது? யாரது? யார் இங்க இருக்கா? யாருன்னு சொல்லுங்க. இளவரசி, என்னோட அறைக்கு யாரோ இப்ப வந்திருந்தாங்க. சீக்கிரம் அது யாருன்னு போய் பாருங்க. உத்தரவு. யாராது? நில்ல நில்ல. வீர மரணமடைந்த வீரர்களின் கவசம். ஐயோ, எங்க வந்து நிக்கிற பாஸ்கர்? இது ரொம்ப பயங்கரமான இடம் மாதிரி தெரியுதே. இங்க இருந்து ஓடிடு. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு. சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு. வீரர்களே,
இந்த கவசம்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. இதை எடுத்துட்டு போய் உருக்கிடுங்க. அதை வச்சு புது வாள்களை தயாரிங்க. போங்க. மாட்டிக்கிட்ட பாஸ்கர். இவங்க எல்லாரும் இப்போ உன்னை உருக்க தயாராயிட்டாங்க. ஓடிடு, எப்படியாவது இங்கிருந்து ஓடிடு. இங்க இன்னொரு கவசம் இருந்தது. இந்த கவசம் இங்க எப்படி வந்தது? நானும் அதான் யோசிக்கிறேன். இது எப்படி இங்க வந்தது? இது இங்க எப்படி வந்ததுன்னு நீ யோசிக்கிறியா? யோசிக்கிற வேலை என்னோடது, உன்னோடது இல்லை. எடுத்துட்டு போய் இதையும் உருக்கிடுங்க. போங்க. பேய், ஓடு, பேய். என்னோட வீரர்கள் அவனை துரத்திட்டு போனாங்க. வாளால் அவனை தாக்க கூட செஞ்சாங்க. ஆனா அவன் அப்ப அந்த மலை மேல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிட்டான். அவன் இறந்து போயிட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா மந்திரியாரே, அந்த பள்ளத்தாக்கு மிகவும் ஆழமானது. அங்க விழுந்தா மரணம் நிச்சயம். அந்த பள்ளத்துல விழுந்த யாரும் இது வரைக்கும் உயிரோடு திரும்பி வந்ததே இல்ல மந்திரியாரே. அவனோட பேரு மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய புத்திசாலி பண்டிதர் ராமகிருஷ்ணன். அசாத்தியமான விஷயத்தை கூட சாத்தியமாக்குறவன். மரணத்தையே ஏமாத்தி மரணத்தோட கண்களையே மண்ண தூவுறவன். என் கண்ணால் அவனோட சடலத்தை பார்க்கிற வரைக்கும் அவன் இறந்துட்டான்னு நான் நம்ப மாட்டேன். எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணனுடைய சடலம் வேணும். சடலம் வேணும். சடலம். இப்போ பண்டிதர் ராமகிருஷ்ணன் தப்பிச்சிட்டான். விஜயநகரத்துக்கு கண்டிப்பா வருவான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனுடைய மரணம் அவங்கிட்ட போய் சேர்ந்தாகணும். அடுத்த கட்டளை என்ன மந்திரியாரே? அந்த காட்டு தீல பண்டிதர் ராமகிருஷ்ணன் இறந்து போகலன்னு அவன் உயிரோடு தான் இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்ச ஒவ்வொரு மனுஷனும் இப்ப மரணத்தை தழுவணும். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? இதுல பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் எதுவும் இல்ல. உனக்கு எதுவும் ஆகாது. பண்டிதர் ராமகிருஷ்ணனை கண்டுபிடிச்சு அவனை கொன்னுடு. ஆனா மந்திரியாரே, ஒருவேளை இது கூட உண்மையா இருக்கலாம்ல? உண்மையாவே அவன் இறந்திருந்தான்னா? புத்திசாலித்தனமா மரணத்தை கூட ஏமாத்தக்கூடியவன். அவன் பேரு தான் பண்டிதர் ராமகிருஷ்ணன். அவன் அளவுக்கு திறமையான ஒரு புத்திசாலி ஞானி இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. உலகத்தின் புத்திசாலிகள்லாம் ஒரு பக்கம்னா பண்டிதர் ராமகிருஷ்ணனோட புத்திசாலித்தனம் இன்னொரு பக்கம். அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அவனோட சடலத்தை நான் பார்க்க விரும்புறேன். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? புரிஞ்சுது. அப்படின்னா என்னுடைய அப்பா உயிரோடு இருக்காரு. என் அப்பா உயிரோடு இருக்காரு. அவருடைய உயிர் ஆபத்துல இருக்கு. நான் கடவுள்கிட்ட தினமும் இதை மட்டும்தான் வேண்டிக்கிறேன். நீங்க எங்க இருந்தாலும் பாதுகாப்பா பத்திரமா இருக்கணும். அப்புறம் சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்துடணும்னு. பாரு, இங்க சூரியன் உச்சிக்கு வந்துருச்சு. இந்த பாஸ்கர் இன்னும் போத்திட்டு படுத்துட்டு இருக்கான்.
பாஸ்கர், ஏய் பாஸ்கர், பாருங்க நீங்க என்னை எழுப்பி விடணும்னு நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் சாரதாம்மா தூங்கிட்டு இருக்கவங்கள எழுப்புறதெல்லாம் எனக்கு இது வரைக்கும் பழக்கம் இல்ல. அப்படி இருந்தாலும் நான் இவனை எழுப்புறேன். எப்படின்னு தெரியுமா? குத்துது 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 குத்துது. குண்டப்பா மாமா நீங்களா? அம்மா என்ன உளறிட்டு இருக்கீங்க? குத்துது குத்துதா? சாரதாம்மா ஒன்னும் உங்களை எதையும் வச்சு குத்தல. ஐயோ இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா எனக்கு குளிரா இருக்கு, ரொம்ப குளிருது. ஓஹோ குளிருதா? குளிருதாமா? அட இது குண்டப்பாவாச்சே. இந்த குண்டப்பா இங்க இருக்கான்னா என் பாஸ்கர் எங்க? விஜயநகரத்துக்கு அவன் கண்டிப்பா வருவான். ஆனா அவன் இங்க வர்றதுக்கு முன்னாடி அவனோட மரணம் அவனை சந்திச்சிடணும். பண்டிதர் ராமகிருஷ்ணனை கண்டுபிடிச்சு அவனை கொன்னுடு. என் நம்பிக்கை உண்மையா இருந்திருக்கு. என் அப்பா உயிரோட இருக்காரு. என் அப்பா உயிரோட இருக்காரு. அந்த கை கால அவரை இவ்வளவு வருஷமா சிறை பிடிச்சு வச்சிருக்கிறான். ஆனா நான் இதுக்கு மேல கை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நான் என் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சாகணும். நான் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சாகணும். ஆனா அதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட நான் இந்த தகவலை சொல்லி ஆகணும். சொல்லு சொல்லு சொல்லு. சாரதா அம்மா என்ன கேக்குறாங்கன்னா ஒழுங்கா சொல்லு, அவங்களோட கணவர் எங்க? ஆனா அம்மா நீங்க பாஸ்கரோட அப்பாவை பத்தி ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க இவர்கிட்ட உங்களோட மகன் எங்கன்னு தானே கேட்கணும். எப்பா ஆண்டவா எடுத்துருப்பா, இந்த பொண்ணோட மரமண்டையை எடுத்துரு. அம்மா அம்மா சாரதா அம்மா என்ன கேக்குறாங்கன்னா நீ ராத்திரி தூங்கியே இல்லையா? ஆனா நீங்க இவன்கிட்ட கேட்க வேண்டியது நீ ராத்திரி பூரா எங்க சுத்திட்டு இருந்த? பழக்கமா இப்படி கேக்குறதுல என் பழக்கம் இல்ல, இருந்தாலும் கேக்குறேன். நீ மாமந்திரியோரோட வீட்டுக்கு போயிருந்தியா? ஐயோ ஆண்டவா, இந்த காந்தா கிட்ட இதெல்லாம் கேட்க சொன்னது என்னோட பெரிய தப்புதான்ப்பா. திரும்ப எதுக்காக என் காதை திரும்பின சூழ்ச்சிக்காரி காந்தா? ஏன்னா சாரதா அம்மா தான் உன் காதை திரும்ப சொன்னாங்க. இப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீ போய் குளிச்சுட்டு வான்னு சொல்றாங்க. புரிஞ்சிருச்சு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீ ராத்திரி பூரா எங்க இருந்த? ஐயோ பாஸ்கர் சீக்கிரமா சொல்லு, எங்க இருந்த சொல்லு. அம்மா மௌன விரதத்துல இருக்காங்க. அப்பா திரும்பி வந்ததா மௌன விரதத்தை முடிப்பாங்க. நான் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். அப்பா உயிரோட இருக்காரு, அவரை தேடி கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லணும். அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது யார் யாருக்கெல்லாம் இது தெரியுமோ, தெரிஞ்சிருக்கோ, தெரிய போகுதோ பண்டிதர் ராமகிருஷ்ணன் உயிரோடு இருக்கான்னு அவங்க எல்லாரையும் கொன்னாகணும். அம்மாவுக்கு அப்பாவை பத்தின ரகசியம் தெரியும்னு ஒருவேளை அந்த கை காலாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் அம்மாவோட உயிருக்கும் ஆபத்து வந்துருமே. என்ன பண்றது? இது அம்மா கிட்ட என்னால சொல்ல முடியாது. ஆனா அம்மா நான் இப்படி பதட்டமா இருக்கிறத பார்த்தாங்கன்னா இவங்களும் கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. என்னம்மா நீங்களும்? இது கொஞ்சம் கூட சரியில்லை. உன்னுடைய மக ராத்திரி பூரா வெளியில இருந்துட்டு வந்திருக்கேன். நீங்க முதல்ல அவன்கிட்ட என்னன்னு கேட்டிருக்கணும். ஏதாவது சாப்பிட்டியா இல்ல ஏதாவது சாப்பிடுறியான்னு கேட்காம கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. தெரியுமா, பசியால வயிற்றுக்குள்ள எலிங்கெல்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால என்ன இது? என்ன
ஐயோ வேணா வேணா அம்மா அடிபட்டுருமா? அம்மா நான் எதுவும் பண்ணலமா? ஐயோ சித்தப்பா அம்மாவை தடுத்து நிறுத்துறியா? அட சாரதா, அவனை அடிக்காத. பாருங்க சித்தப்பா கூட அடிக்காதுன்னு சொல்றாரு. சாரதா விட்டு வேணாம். பாஸ்கர் பாஸ்கர், வழக்கமா இப்படி எல்லாம் கேக்குறது என் பழக்கம் இல்ல. இருந்தாலும் ஒரு தடவை சொல்ல. நேத்து மகாமந்திரியார் வீட்டுல என்ன நடந்தது? மயிலிறகு கிடைச்சதா? அமரப்பள்ளி பாத்தியா? இங்க நான் என்னோட கவலைகளுக்குள்ள மூழ்கி இருக்கேன். நீ மயிலிறக பத்தி அமரப்பள்ளி பத்தி கவலைப்படுற? இன்னொரு முறை எதுவும் என்கிட்ட கேட்காத. அம்மா அம்மா இங்க பாருங்க, இவன் என்கிட்ட எப்படி பேசுறான்னு பாருங்க. இல்ல 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 நான் எதுவும் பண்ணல. ஐயோ அம்மா நான் எதுவும் பண்ணல, கொஞ்சம் கேளுங்களேன். நான் சொல்றது கொஞ்சம். ஐயோ நான் கோல் முட்டி காந்தா. வேற ஏதோ நடந்திருக்கு. பாஸ்கருக்கு என்னதான் ஆச்சு? நீங்க இங்கேயே இருங்க. நீங்க சொல்ற வரைக்கும் நாங்க இங்கே இருக்கட்டுமா மந்திரியாரே? அற்புதமான யோசனை. சரிங்க மந்திரியாரே. எனக்கு முன்னாடியே நீ இதெல்லாம் எப்படி யோசிச்சற? நான் மீண்டும் ஒரு முறை அதே கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க உங்ககிட்ட வந்திருக்கேன். கடந்த 20 வருஷமா நான் ராஜ சிம்மாசனத்தை வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுல என்னால உட்கார முடியல. மந்திரியிலிருந்து மகாராஜாவா ஆக நான் இன்னும் எவ்வளவு காலங்கள் தான் காத்துக்கிட்டு இருக்கணும்? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இன்னும் எவ்வளவு காலம்தான் அந்த முட்டாள் பாலகுமார பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? சீக்கிரமா அந்த பாலகுமார மரண வாசலுக்குள்ள தள்ளிவிட்டு ராஜ சிம்மாசனத்துல நான் அமர்ந்தே தீருவேன். இல்ல 20 வருஷமா பொறுமையா இருந்திருக்க. இன்னும் 3 மாசத்துக்கு நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அப்படின்னா நீங்க சொல்ல வர்றதுக்கான அர்த்தம் 3 மாதங்களுக்கு பிறகு விஜயநகர ராஜ்யத்தோட ராஜ சிம்மாசனம் எனக்கு கிடைச்சிருமா? நான் விஜயநகரத்தோட அரசனாக போறேனா? ஆனா இந்த 3 மாத காலத்துக்கு நீ கவனமா இருந்தாகணும். யாருக்கிட்ட? உன்னால யாரோட ரத்தம் சிந்தி இருக்கோ அவங்களோட ஆத்மா கிட்ட இருந்து நீ எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய ஆத்மாக்கள் உன்னை பழி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாலும் பண்ணலாம். நீ எதுக்கும் கவனமா இரு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா. உங்களை எங்க தேடுறது, எப்படி தேடுறது, என்ன பண்றது? உங்களுக்கு வரப்போற ஆபத்துல இருந்து எப்படி உங்களை நான் காப்பாத்துறது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இது என்ன? அட பாத்தியா பாத்தியா, இருமல் வந்தது இல்ல? இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? கண்டிப்பா உன் மேல ஏதோ ஒரு ஆவியோ பேயோ இருக்கணும். அட ஏதோ உளறிக்கிட்டு இருக்காத. உளறலாம் இல்ல, அர்த்தமுள்ள விஷயம் தான் இது. நீ மகாமந்திரியாரோட வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து பாக்குறதுக்கும் விசித்திரமா இருக்க, நீ நடந்துக்கிறதும் விசித்திரமா இருக்கு. பேசி முடிச்சிட்டியா? இல்ல இன்னும் மிச்சம் இருக்கா? இல்ல இல்ல இல்லாமலாம் எப்படி இருக்கும்? இன்னும் நிறைய மிச்சம் இருக்குல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு வேலை பண்ணு. வெளியில போய் எனக்கு தண்ணி கொண்டு வா போ. ரொம்ப தாகமா இருக்கு. தாகத்தால தொண்டை வறண்டிக்கிட்டு இருக்கு. போ. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்பா, அந்த கை காலவால 20 வருஷம் நீங்க சிறைச்சாலையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க. 20 வருஷமா உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்திருக்கீங்க. இப்பவும் உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஆனா நான் உங்களை எங்கன்னு தேடுவேன்? உங்களை நான் எப்படி பாதுகாப்பேன்?
பங்களிப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்ணை திறந்து பாரு. இது என்ன? இது கண்ணாடி தானே? எனக்காக கண்ணாடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? நான் உனக்காக வெறும் கண்ணாடி மட்டும் இல்ல, தைரியத்தையும் கொண்டு வந்திருக்கேன். தைரியமா? பாரு பாரு, கவனமா பாரு. இந்த கண்ணாடியில நான் தான் தெரியறேன். தைரியம் எங்க இருக்குப்பா? தைரியம் உனக்கு உள்ள இருக்கு பாஸ்கர். எப்பப்பெல்லாம் நீ இந்த கண்ணாடியில பாக்குறியோ அப்பப்பெல்லாம் உனக்கு தைரியம் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நீங்க தனியா இல்ல. வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கான தீர்வு நீயேதான். அட்ரா சக்க. கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சப்பா, கிடைச்சிருச்சு. தொலைஞ்சு போன தைரியமும் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியும் வந்துருச்சு. இப்ப பாருங்க, நான் உங்களை தேடி கண்டுபிடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும். இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. யாரோ இவனுக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க போல. காந்தா, அப்பாவி காந்தா, குறும்புக்காரி காந்தா, நீ ஓடு காந்தா, தண்ணி கொண்டு வா காந்தா, நீ ஓடு காந்தா, காந்த காந்த காந்தா. அப்பா, நீங்க கொடுத்த இந்த கண்ணாடி மூலமா உங்ககிட்ட இப்ப வந்து சேர்றதுக்கான வழி இப்ப எனக்கு கிடைச்சிருச்சுப்பா. இப்போ அந்த கை காலாவால கூட நான் என்ன பண்ண போறேன்னு நினைச்சு பார்க்க முடியாது. சிந்தி இருக்கோ அவங்களோட ஆத்மா கிட்ட இருந்து நீ எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய ஆத்மாக்கள் உன்னை பழி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாலும் பண்ணலாம். யாரு 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 யாரு? என்ன விட்டுடுங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. உங்களை கெஞ்சி கேட்கிற என்ன விட்டுடுங்க, தயவு செய்து என்ன விட்டுடுங்க. அப்பா, என்ன ஆச்சு? எதுக்கு நீங்க இப்படி பயந்து போயிருக்கீங்க? அப்பா, உங்களோட ஆடை இந்த மேஜையில மாட்டிருக்கு, நான் எடுத்து விடுறேன். ஆமாமா, எனக்கு தெரியும். என்னோட ஆடை மாட்டிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு கால் தடுக்கி விட்டுச்சு இல்லையா இந்த காலு, அதனால வலி ஏற்பட்டுருச்சு. அதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். இது என்ன? அப்பா, அது இது சாம்பிராணி. அறையே நான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இதெல்லாம் இப்ப எதுக்காக? அப்பா, நான் கேள்விப்பட்டேன், இந்த சாம்பிராணி புகை போட்டோம்னா இது மூலமா தீய சக்திகளும் திருப்தி அடையாத ஆத்மாக்களும் ஓடிருமா. அதெல்லாம் சரிதான். ஆனா நான் தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்லம்மா, இந்த மாதிரி விஷயத்துல என் முன்னாடி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. உன்னோட சுத்தம் பண்ற வேலை முடிஞ்சிருச்சுன்னா நீ கிளம்புமா, நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன். சரிங்கப்பா. அம்மு, சொல்லுங்கப்பா. இல்ல ஒண்ணு இல்ல, நீ போமா. சரிங்கப்பா. ஏன்னா உங்களுடைய ஆத்மாக்கள் உன்னை பழி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாலும் பண்ணலாம்.
கைகாலா, கைகாலா. யாரு யாரு முன்னாடி வா. இவ்வளவு வருஷமா சிறைச்சாலையில கைதியா அடைச்சு வச்சிருந்தியே, அவன்தான் நான். ஏங்க வந்திருக்க? எதுக்காக வந்த? என்ன கொன்னதுக்கு பழி வாங்கறதுக்காக. உன்னால யாரோட ரத்தம் சிந்தி இருக்கோ அவங்களோட ஆத்மா கிட்ட இருந்து நீ எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய ஆத்மாக்கள் உன்னை பழி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாலும் பண்ணலாம். ஏய், பண்டிதர் ராமகிருஷ்ணா. கிட்ட வராத. கிட்ட வராத, கிட்ட வராத. எழுந்துரு. என்ன இது? இவன் மயங்கி விழுந்துட்டா. ஐயோ, எழுந்துரு கைகால் ஐயா, எழுந்துரு. பாரு, நான் ஒரு நல்ல பேய். எழுந்து பாரு. எல்லாம் வீணாயிடுச்சு. யாரு யாரு? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே எப்படி வந்து நிப்ப? ஐயோ, அட எழுந்திரியா, எழுந்திரி. அப்பா, அப்பா என்னாச்சு? அப்பா, அப்பா என்னாச்சு? அப்பா, அப்பா எழுந்திரீங்க. வீரர்களே, இங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. அப்பா என்னாச்சு? கண்ணை திறந்து பாருங்கப்பா. சரி, இப்ப நாங்க எல்லாரும் போய் படுத்து தூங்கணும். ஆமா ஆமா, நானும் போறேன். இருங்க இருங்க, இல்ல இல்ல இருங்க, இந்தாங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, பிடிங்க. நான் இங்க உங்களுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் அப்புறம் என்னோட புகழை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க போறங்கிறீங்க. பசங்களா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்னோட அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட புகழ் இருக்கு இல்லையா, இன்னைக்கு கூட இந்த மொத்த விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கே அதை பத்தி தெரியும். அது எப்படின்னா, எப்படி பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஒவ்வொரு முறையும் உங்களை வீழ்த்தினாரு அப்படிங்கறதையா? வாய மூடு. வீழ்த்தினாரா? அப்படியா? நான் தான் அவனை ஒவ்வொரு முறையும் வீழ்த்தினேன். என்ன இருந்தாலும் ஒரு 2-3 தடவை அவனும் என்ன வீழ்த்தி இருந்தான். ஆனா ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாது. அவனோட திறமைகளை வளர்த்து விடுறதுக்காக நானே அவனுக்கு உதவிக்கிட்டு இருந்தேன், தெரியுமா? பின்ன வேற என்ன, அவன் எதை பார்த்தும் பயப்படவே மாட்டான். ஆனா என் கோபத்தை பார்த்தா மட்டும் பயப்படுவான். சில சமயம் நான் கோவப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் காஞ்சு போன இலை மாதிரி அப்படியே தட 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 தடன்னு ஆடி போயிடுவான், தெரியுமா? கையெடுத்து கும்பிட்டு கேப்பா, குருவே குருவே என்ன மன்னிச்சிடுங்க, குருவே என்ன மன்னிச்சிடுங்க. கூடவே இதுவும் சொல்லுவான், குருவே உங்களை மாதிரி மகானை எல்லாம் 2 கையில விளக்க வச்சு தேடினாலும் கூட கிடைக்கவே மாட்டாங்கன்னு. அட, நான் எங்க, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் எங்க? இல்ல இல்ல, நான் எங்க,
அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் எங்க? சரி சரி, இன்னும் 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 ஒரு அது பார்க்க பண்டிதர் ராமகிருஷ்ணன் மாதிரி இருக்கு. இத பிடிங்க பசங்களா, நீங்க போங்க. மிச்சம் இருக்கிற கதைய நாளைக்கு சொல்றேன். பண்டிதர் ராமகிருஷ்ணன் உயிரோட இருக்கானா? பண்டிதர் ராமா, அட பண்டிதர் எங்க? அதுக்குள்ள காணோம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா. அட ஐயோ, இப்பதானே நான் பண்டிதர் ராமகிருஷ்ணனை பார்த்தேன். என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களை பலமுறை போட்டியில வீழ்த்திட்டதால இப்பவும் அவர்தான் உங்க கண்ணுக்கு தெரியறாரா என்ன? போதும், வாய் மூடு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்கதான் இருந்தாரு. நான் இப்ப அவரை எங்கதான் பார்த்தேன் தெரியுமா உங்களுக்கு? ஐயோ விடுங்க, நீங்க என்ன நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா எனக்கு என் 2 கண்ணு மேலையும் முழு நம்பிக்கை இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணன் உயிரோட இருக்கா. நான் பண்டிதர் ராமகிருஷ்ணனை பார்த்தேன். நான் இந்த நல்ல செய்தியை இப்பவே பாஸ்கர் கிட்ட போய் சொல்லி ஆகணும். தள்ளுங்க 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 தள்ளுங்க, தள்ளி போங்க. அச்சச்சோ, என்னாச்சு? ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்ற? நீ போய் தூங்கலையா? ஐயோ, எப்படி போய் தூங்குறது? என் தூக்கமே போயிடுச்சு. அப்ப இங்க தாலாட்டு கேட்க வந்தியா? இல்ல, நான் தாலாட்டு கேட்கவெல்லாம் வரல. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் வந்தேன். பாரு, எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு. எனக்கு நல்ல தூக்கம் வருது. நான் கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன். சரி கேளு. இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயத்தை நல்லா காது கொடுத்து கவனமா கேளு, சரியா? நான் இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணரை பார்த்தேன். அதுக்கு? அது எனக்கு தெரியுமே. நீங்க அப்பாவை பலாயிரம் தடவை பார்த்திருக்கீங்க. அதுக்கு என்ன? உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணரை பார்த்தேன். நானே என் கண்ணால பார்த்தேன். என் கண் முன்னாடி பார்த்தேன். அதுக்கு? அட, நான் உன் அப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணரை பார்த்தேன்னு சொல்றேன், நீ அதுக்குன்னு கேக்குற? தாத்தா, என்ன சொல்ற நீ? அப்பாவை பாத்தியா? எங்க பார்த்த? எப்ப பார்த்த? எங்க பார்த்த? அட, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. பின்னாடி இல்ல, முன்னாடி பார்த்தேன். நல்ல வேளை பின்னாடி பார்க்கல. என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல. சரி, நீ இத சொல்லு. நீ அப்பாவை எங்க பார்த்த?
சொல்றேன். அது என்னன்னா, நான் தாத்தா கையில மட்டும் இது கிடைச்சதுன்னா அப்புறம் இந்த தாத்தா என்ன தாத்தா தை தைன்னு பண்றாரு. என்ன எதுக்கு நீ என் பின்னாடியே நடந்து வந்துகிட்டு இருக்க? என் பின்னாடி ஏதாவது இருக்கா? என்ன என்ன என் பின்னாடி இருக்கு? ஒண்ணுமே இல்ல. நீ எங்க சுத்திக்கிட்டு இருக்க? நீ இருக்கியே, நான் உன் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தா நீ தான் சொல்லுவ உன் அப்பா மாதிரி உனக்கு எந்த குணமும் இல்லன்னு. உன்னை விட வயசுல மூத்தவங்க, ஞானத்துல பெரியவங்க முன்னாடி இப்படி முன்னாடி இல்ல பின்னாடி தான் நடந்து போகணும்னு எப்பவும் சொல்லுவ. அது உண்மைதானே? அது சரி, ஒரு விஷயம் சொல்லு. இன்னைக்கு கொஞ்சம் இது என்ன? கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டியா என்ன? இல்ல இல்ல, அது அதிகமா இல்ல, கொஞ்சமா குடிச்சேன். அதான் நீ இப்படி பிரம்மையில சுத்திக்கிட்டு இருக்க. இல்லன்னா நீ யோசிச்சு பாரு, அது அப்பாவா இருந்திருந்தா நேரா வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாரா? ஆனா உன்னால விடு தாத்தா. நேரா வீட்டுக்கு போய் போர்வையை பொத்திக்கிட்டு தூங்கு. அதிக பிரசங்க பயலே, நான் இங்க உனக்கு உன் அப்பா திரும்பி வந்துட்டாருன்னு நல்ல செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ நம்பலன்னா நம்ப வேண்டாம். ஆனா நான் பார்த்தது பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் அப்படின்னு கண்டிப்பா நிரூபிச்சு காட்டுவேன். காட்டு. இப்ப என் வழியை விட்டு போ. நான் பார்த்தது கண்டிப்பா அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் நிரூபிச்சு காட்டுவேன். எப்படியோ நூல் இலையில தப்பிச்சிட்டேன். ஆனா அப்பாவோட பேய் மாதிரி நடிச்ச அந்த கை காலாவ பயன்படுத்துற திட்டம் என்னவோ தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்ப வேற ஏதாவது வழியை யோசிச்சாகணும். ஒரு பிரமாதமான திட்டம் தோணி இருக்கு. இப்ப நல்ல மாட்ட போற கை காலா, நீ யார்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கன்னு புரிஞ்சிக்க போற. என்ன கொன்னதுக்கு பழி வாங்கறதுக்காக வந்திருக்கேன். மந்திரியார் வாழ்க. மந்திரியாரே, எல்லாம் சௌக்கியம் தானே? அசௌரியங்களுக்கு என் முன்னாடி வர்றதுக்கெல்லாம் தகுதியே இல்ல. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? எனக்கு புரிஞ்சிடுச்சு மந்திரியாரே. ஆனாலும் நீங்க கவலையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கவலையாவா? நானா? மன்னிச்சிடுங்க மந்திரியாரே. ஆனா ஆமா, இன்னைக்கு நீங்க அரசபைக்கு வரும்போது வாளுக்கு பதிலா தடியை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. மந்திரியாரே, ஒரு நிமிஷம் இருங்க. கண்ணாடி துண்டு மகாராஜா, விட்டிருந்தா உங்க காலை கிழிச்சிருக்கும். நில்லு பாஸ்கர், நில்லு. இதெல்லாம் என்னது? எது? ஒண்ணு இல்லையே. நடந்தத நானே என் கண்களால பார்த்தேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் இருந்திருந்தார். பாரு தாத்தா, ஒரு விஷயத்தை கேளு. நான் என்னுடைய அப்பா மாதிரி இல்ல. எனக்குள்ள ஒரு சின்ன புரிதலும் விவேகமும் தான் இருக்கு. அது மூலமா காட்டுல இருக்கும்போது சிங்கத்தையும் தண்ணியில இருக்கும்போது முதலையும் பகச்சிக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். அதனால கை காலாவோட எதிரியோட பட்டியல் இல்ல, நண்பர்களோட பட்டியல்ல இருக்க நான் விரும்புறேன். அப்பதான் நிறைய செல்வத்தை சம்பாதிச்சு நிம்மதியா சுகமா வாழ்க்கைய வாழ முடியும். பிரமாதம் பிரமாதம். நல்ல வேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்க இல்ல. இல்லன்னா நீ சொல்றத கேட்டிருந்தாரு. அரசவைக்கு போறதுக்கு தாமதமாயிட்டு இருக்கு. உன்கிட்ட நான் அப்புறம் பேசுறேன். பாஸ்கர், பாஸ்கர்.
இது என்ன அத்துமீறல் மகாராஜா? நான் உங்களுக்காக தண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, இத குடிங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு சேவை பண்றதுக்காக சீருடைய கூட நான் உடுத்திட்டு வந்திருக்கேன். ஐயோ ஈஸ்வரா, வெக்கம் கெட்டவன் எப்படி விழுந்து விழுந்து அவனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாரு. இவன மாதிரி ஆளதான் காக்கா பிடிக்கிறவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டித ராமகிருஷ்ணன் மாதிரியான மகா ஞானியோட மகன் இப்படி வெக்கம் கெட்டவனா இருக்கான். உன்னோட அப்பா விஜயநகரத்துக்காக நிறைய சேவை பண்ணிருக்காரு. இப்ப திடீர்னு என் மனசுக்குள்ள வர கேள்வி என்னன்னா, பாவம் அவர் இப்ப எங்க இருக்காரோ, என்ன பண்ணிட்டு இருக்காரோன்னு தான். உனக்கு அவரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா பாஸ்கர்? இல்ல மகாராஜா, எந்த தகவலும் கிடைக்கல. இனி அவர் எப்பவும் திரும்பி வரப்போறதே இல்லையோன்னு எனக்கு தோணுது. அப்ப நேத்து ராத்திரி எனக்கு வந்தது வெறும் கனவுதான். அட, உங்களுக்கு வேர்த்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு காத்து வீசி விடுற மகாராஜா. திரும்ப திரும்ப நீ என்னைய மகாராஜான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அட, உங்களை மகாராஜான்னு கூப்பிடாம? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.